உழவசாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கான திருக்குறள் 416 பொருட்பால் அரசியல் கேள்வியில எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இதற்கான விளக்கம், எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும். திருவள்ளுவர். இன்னைக்கான வீடியோ நம்ம கடைசியா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை பத்தி சொல்லியிருப்போம். அதுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கிற அந்த 50% மானியமை பத்தியும் அதுல பேசியிருப்போம். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு, ஏழை பெண்கள், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். குறிப்பா அது பெண்களுக்கான திட்டம் மட்டும்தான். நான் முன்னாடி சொன்ன அந்த தகுதி அடிப்படையில இருக்கிற அந்த பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவங்களுக்கான திட்டம் மட்டும்தான் அது. இப்போ இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, இதுவும் ஒரு மானியம் திட்டம் தான். ஆனா இது எல்லாருக்குமே பொதுவானது. ஒரு தனி நபருக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தகுதி உள்ள மனிதர்களுக்கு அது பொருந்தும். அதை பத்தின பொதுவான விளக்கம் தான் இதுல பார்க்க போறோம். இந்த மானியம் பாத்தீங்கன்னா கோழிக்கு மட்டும் கிடையாது. ஆடு, கோழி, பன்றி இது எல்லாமே ஒரு தொழில் முன்னேற அளவுல நீங்க ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த திட்டத்தின கீழே இந்த மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். இந்த திட்டம் யாரு செயல்படுத்துறாங்க, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான நிதி எங்க இருந்து வருது, எவ்வளவு மானியம், இப்ப கோழினா எவ்வளவு வளர்க்கணும், பன்றினா எவ்வளவு வளர்க்கணும், ஆடுனா அது எவ்வளவு வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன தகுதி, எப்படி இந்த திட்டத்துக்கு நீங்க மானியம் பெறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற முழு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது பெண்களுக்குன்னு கிடையாது, இது பொதுவா ஆண் பெண் எல்லாருக்குமான ஒரு பொதுவான திட்டம் தான். சரிங்களா? ஸோ வாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். பொதுவா இந்த மாதிரி ஆடு, கோழி, பன்றி இல்ல மாடு இதெல்லாம் வளர்க்கறதுக்கு அரசாங்கம் எதுக்காக மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னா, நிலமற்ற விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம்லாம் அறிமுகப்படுத்தப்படுது. இது நம்ம நிறைய வீடியோல நம்ம பேசியிருப்போம். இதை பத்தி கால்நடை வளர்க்குறதுனா ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பண்ணை அமைச்சு வீட்டில் கிராமப்புறங்கள்லையோ இல்லை நகரப்புறங்களையோ வளர்க்குறதோடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஆடு, கோழி, பன்றி அமைக்கிறதுக்காக ஒரு 50% மானியம் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. குறிப்பாக தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி மற்றும் பிற வங்கியோட இணைந்து இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துறாங்க. இது நான் முன்னமே சொன்ன மாதிரி நிலமற்ற விவசாயிகளுக்கான முக்கியமான திட்டம். இது என்கிட்ட நிலம் இல்லை, என்னால விவசாயம் செஞ்சு பிழைக்க முடியாது, வேற இந்த மாதிரி தொழில் பண்ணலாம், இல்லை எனக்கு ஆடு வளர்க்குறதுலையோ கோழி வளர்க்குறதுலையோ பன்றி வளர்க்குறதுலையோ ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கலாம். இதற்கான நிதி கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, இந்த நிதியில இருந்து இந்தக்கான மானியமுடைய தொகை கொடுக்குறாங்க. இந்த நிதி எதோடைய கீழே செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. ஸோ இது நான் முன்னவே சொன்ன மாதிரி மத்திய அரசுடைய திட்டம் தான். தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழே கால்நடை வளர்ப்புக்கான சிறப்பு மானியம் தான் இந்த திட்டம். சரிங்களா? இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழி, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி இதெல்லாமே வளர்க்கறதுக்கு நான் பண்ணை பெரிய அளவில் அமைக்கணும். இதுக்கு தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பும் நம்ம கூடவே சேர்த்து பண்ணணும். ஏன்னா இப்போ கோழி வளர்க்குறதுனா கோழி மட்டும் வளர்க்க முடியாது, வெள்ளாடு, பன்றி இதுக்கு தீவனமும் நமக்கு தேவை இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 50% மானியம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ ஆடுனா வெள்ளாடு இல்லைன்னா நீங்க செம்மறியாடு வாங்கிக்கலாம், அல்லது செம்மறியாடு நீங்க வாங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா 500 பெண் ஆடுக்கும் அப்புறம் 25 கெடா ஆடுகளுக்கும் மொத்தமா இந்த ஆடு வாங்கி நீங்க ஒரு பண்ணை அமைச்சு அந்த பண்ணைக்கு என்னென்ன உபகரணங்களோ தேவையோ, ஆடுகளுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை, இந்த சாப்பிட்ற தீவனத்துக்கு என்னென்ன தேவை, இதெல்லாமே சேர்த்து மொத்த செலவுல 50% மானியம் கொடுக்குறாங்க. அதிகபட்சமா 50 லட்சம் கொடுப்பாங்க. இந்த 50 லட்சம்ன்றது 50% மானியம். இதுக்கு மேல போச்சுன்னா கிடையாது, இதுக்குள்ள சேர்த்துதான் அதிகபட்சமா 50 லட்சம் மானியம் கொடுக்குறாங்க. இது 2 தவணையா கொடுப்பாங்க, ஒரே தவணையில உங்களுக்கு கிடைக்காது, 2 தவணையா தான் கிடைக்கும். இது ஆடை பொறுத்த வரைக்கும். இப்ப கோழி அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1000 நாட்டுக்கோழி நீங்க வாங்கிக்கலாம். நாட்டுக்கோழி வாங்கி அதுக்கு தேவையான, அதாவது கோழி வாங்குறோம் அப்படின்னா கோழி கொட்டகை, கோழி, அப்புறம் கோழிக்குடைய தீவனம்,
அதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, கோழி வளர்க்கறதுக்கான பொருள், கோழி தீவனம், அப்புறம் கோழி முட்டை பொரிப்பான், கோழி குஞ்சு பொரிப்பான், இது எல்லாமே வந்து சேர்த்து தான் அடங்கும். இது எல்லாமே சேர்த்து நீங்க வாங்கி, அதாவது மொத்த முதலீடு தான் நான் சொல்றேன், புரியுதுங்களா? கோழி ஆனாலும் ஆடானாலும் பன்றி ஆனாலும் அதுக்கான மொத்த முதலீடு தான். கோழி வந்து இந்த பொரிப்பான்ல பயன்படுத்தி நீங்க பொரிச்சு 4 வார கோழி குஞ்சா நீங்க வந்து விற்பனை செஞ்சுக்கலாம். ஸோ இதோட மொத்தம் செலவுல 50% மானியம், இல்லைன்னா அதிகபட்சமா 25 லட்சம் வந்து கொடுப்பாங்க. பன்றி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் 100 பெண் பன்றி அல்லது 25 மற்றும் 25 ஆண் பன்றி. இதுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி பன்றி வளர்க்கறதுக்கான தேவையான கொட்டகை, அதுக்கான உபகரணங்கள், அதுக்கான தீவன மேலாண்மை எல்லாமே சேர்த்து அதில் 50% மானியம், அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 30 லட்சம் வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த 3 கேட்டகரியில, ஆடு கோழி பன்றி, இந்த 3 கேட்டகரியில இத்தனை ஆடு, இத்தனை கோழி, இத்தனை பன்றி, பிளஸ் அந்த தேவையான சூழல்கள், அந்த கொட்டகை, அதோட தீவன மேலாண்மை, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் முதலீடு. அந்த மொத்த முதலீடுல தான் வந்து உங்களுக்கு 50% மானியம் வந்து கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாமே சரிங்க, இது கொட்டகை அமைக்கிறதுக்கு இருக்கணும். இதுக்கு நிலம் வேணும் இல்லையா? நிலம் இருந்தால் தான் நம்மளால வந்து இந்த பண்ணை வந்து அமைக்க முடியும். ஸோ சொந்தமாக நிலம் இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க நிலமற்ற விவசாயிகளுக்கு தானே இந்த திட்டம். அப்புறம் என்கிட்ட நிலமே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சொந்தமாக நிலம் வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரி, அதுக்கு தான் வந்து நிலமற்ற விவசாயிகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொந்தமாக நிலம் இருந்ததுன்னா அந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குத்தகை யாருக்கிட்டையாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குத்தகையோடைய பத்திரம் இருந்தால் போதும், குத்தகை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? அடுத்து இதுக்கான தகுதி இருக்கு இல்லையா, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? தனிநபராக இருந்தால் நீங்கள் தனிநபராக இருக்கலாம், விண்ணப்பிக்கலாம். அதில் நீங்கள் வந்து இந்த சுய உதவி குழுவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை விவசாய உற்பத்தியாளர் அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை விவசாய கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த சங்கங்களில் இருக்கிறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். இந்த எந்த இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்ந்து, ஏன்னா இப்போ ஒருத்தவங்க செய்யாமல் 2-3 பேர் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட இதை செய்ய முடியும். சரிங்களா? இந்த தகுதியெலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தகுதியெலாம் இருக்குது, என்னால் இந்த முதலீடு போட்டு இந்த பண்ணையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வங்கி, இந்த குறிப்பிட்ட வங்கியில் தான் இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் அந்த வங்கியை வந்து அணுகி அந்த கடனை வந்து நீங்கள் திட்ட மதிப்பீடு போட்டு அங்கீகாரம் வாங்கியிருக்கணும். தொழில் முனைவோர் இல்லைன்னா தகுதியுள்ள நிறுவனங்கள்ல நீங்க வந்து தனி நபராக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் முனைவோர் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து இந்த வங்கி கடனுக்கு வந்து அனுமதி பெற்றிருக்கணும். இதை பெற்றிருந்து அதுக்கப்புறம் அந்த மதிப்பீட்டு தொகை இருக்கு இல்லையா, நீங்க இந்த ஃபுல் ப்ராஜெக்ட், அதாவது இந்த பண்ணை அமைக்கிறதுக்கான மொத்தம் செலவினம் இருக்கு இல்லையா, கொட்டகை செலவு, மற்ற எல்லாமே முதலீடுக்கான செலவுலாம் போட்டு திட்ட மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கான அங்கீகாரமும் நீங்கள் வாங்கியிருக்கணும். இது ரெண்டும் வாங்கிட்டு இது எல்லா உத்தரவாதம் பெற்றதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து nlm.udymitra.in உதயமித்ரா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மானியத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிடலாம். நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா இது நீங்கள் வந்து சரியாக தான் பயன்படுத்திருக்கீங்களா, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா, தகுதி அடைப்பில் வந்திருக்கீங்களா, எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, உண்மையாலுமே நீங்கள் வந்து பண்ணை தான் அமைக்கிறதுக்கு வாங்குறீங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சுட்டு அது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மானிய தொகை வந்து மத்திய அரசு வந்து பேங்க் மூலியமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் 2 தவணையாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த மானியத்தோடைய முழு விபரம். இந்த 2 தவணை வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இதில் இன்னும் எனக்கு டவுட் இருக்குது, டைரெக்டாக என்னால் இந்த உதயமித்ராவில் போய் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவோட அதை என்னால் சொல்ல முடியாது, இன்னும் லென்த்தாக வரும். வெறும் இந்த தகவல் மட்டும் இதில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? யாராவது வந்து வேலைக்கு போக பிடிக்கல, பண்ணை அமைக்கணும், இந்த கோழி வளர்ப்பில், ஆடு வளர்ப்பில், பன்றி வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது, முதலீடு செய்ய முடியும், இன்னும் மானியம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை வந்து மானியம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய தகுதி அடிப்படையில் நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்து வந்து இல்லை எனக்கு இன்னும் இதில் வந்து நிறையா வந்து தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இது புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் யாரை போய் அணுகலாம் அப்படின்னா, கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் கேளுங்க. இந்த மாதிரி இருக்குது, ஆடு கோழி பண்ணை பன்றி பண்ணை அமைக்கிறதுக்கு 50% மானியம் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியோ சேர்ந்து இந்த கால்நடை பராமரிப்பு துறை மூலயமா வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மானியத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் வந்து கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை கேட்கலாம். இல்லைனா பல்கலைக்கழக அலுவலர்கள், கால்நடை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அலுவலர்களை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர்கள் இருப்பாங்க இல்லையா, கால்நடை மருந்தகம் இருக்கு இல்லையா, அங்கே கால்நடை உதவி மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்களையுமே போய் நீங்கள் மீதி தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நேரடியாக உங்கள் மாவட்டத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை அணுகி நீங்கள் வந்து தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆடு கோழி பொதுவான ஒரு மானியம். இது மத்திய அரசால் வழங்கப்பட்ட மானியம். இன்னொரு மானியமும் இருக்குது. குறிப்பாக நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான திட்டம் பார்த்துருப்போம். அதற்கான மானியம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது குறிப்பாக பெண்களுக்கு நம்ம சொல்லியாச்சு. அதுவே வந்து பொதுவாக ஆண் பெண் எல்லாருக்குமே சேர்ந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் அதே 50% மானியம் வந்து இருக்கு. அது தமிழக அரசு செயல்படுத்துகிற மானியம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் முன்ன போட்டது வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம், குறிப்பான பெண்களுக்கான மானிய திட்டம். அதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து பொதுவாக எல்லாருக்கான 50% மானியம். இது வந்து மத்திய அரசு கொடுக்குற மானியம். இது கொஞ்சம் பெரிய அளவு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதாவது முதலீடே அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். பெரிய அளவில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது பயன்படும். இது வந்து இதோட இன்னும் கம்மியான அளவில் வந்து தமிழக அரசு குறிப்பாக கோழிகளுக்கு மட்டும், நாட்டுக்கோழிகளுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அது 50% மானியம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உழவர் சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது மட்டும் கிடையாது, விவசாயம் சார்ந்த திட்டங்களும் நிறையா போட்டிருக்கோம். கால்நடை பராமரிப்பு, கோழி வளர்ப்பு, இதை பற்றின நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். கால்நடை பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் நிறையா இயற்கை வைத்தியம் தான் நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே சக்ஸஸ் ரேட்டான ஒரு வீடியோஸ் தான் அது. நீங்கள் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை அது உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு யாராவது பயன்பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.